வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. நம்ம இன்னைக்கு சபரிமலை யாத்திரைக்கு கிளம்புறோங்க. 42 நாள் விரதம் இருந்துட்டு ஐயப்பனை பார்க்க போகிறோம். அண்டு இந்த வருஷம் ஐயப்பன் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூட்டு கொடுத்துருக்காரு. அது என்ன ரூட் அப்படின்றத இந்த எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு. பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போயிட்டு இருமுடி கட்டிட்டு நம்மளோட யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு நம்ம இந்த வருஷம் வண்டியில் போகிறோங்க. ஆமாம், யாஷ் கூட தான் போகிறோம். வாங்க நம்ம யாத்திரையை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் செட்டுங்க, கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:45 ஆகுது. இங்கேருந்து கூகுள் மேப்ஸில் வந்து ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது எருமேலி. அந்த டைம் வந்து ஒரு 12 hours வந்து காமிக்குது. நம்ம வந்து இப்போ போகிற ரூட் பார்த்திங்கன்னா திருச்சி, திண்டுக்கல், பெரியகுளம், தேனி, கொப்பம், கும்பலி அப்படின்ற ரூட்டில் போக போகிறோம். வாங்க அப்படியே ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாட்டுக்கிட்டே ஒரு பண்ண சாமி சார். ஒன் ஓ கிளாக் ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை தாண்டி இருக்கோம். என்னடா 8 மணிக்கு கிளம்புனா உளுந்தூர்பேட்டை தான் இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. பட் வர வழியில் 2 சம்பவங்க. அது ஒன்று மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து அப்படியே போடுறேன். அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு 2 இதுலேயும். அப்புறம் நம்ம பார்ட்னர் வந்து திண்டிவனத்துலேருந்து வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு 1.5 hours லேட் ஆகிடுச்சு. திண்டிவனத்துலேயே வந்து ஒரு 1.5 hours வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் இங்கே தாங்க அடையார் ஆனந்து போனோம், சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சும்மா பங்கமாக இருந்துச்சு. 140 rupees தான் மீலு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட்டு அப்படியே சூப்பராக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே இனிமேல் கொஞ்சம் அடித்து ஓட்டணும். வாங்க போகலாம், என்ஜாய் பண்ணலாம். இதுதாங்க அந்த செகண்ட் ஆக்சிடெண்ட்டு. ஒரு பைக்கும் காரும் மோதிருச்சு. BMW பைக்கு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 45 minutes பார்த்திங்கன்னா ரோடு வந்து பிளாக் ஆகிருந்துச்சு. இப்போ தான் கிளியர் ஆகுது. ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க, அதனால் வீடியோ எடுக்கல. திருச்சி நம்மளை தண்ணியோட வெல்கம் பண்ணணும்னு பார்த்தா ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிச்சு, அதனால் ஆற்றுல நிறையா தண்ணி ஓடிட்டுருக்கோன்னு நினச்சேன். பட் தண்ணி எதுவுமே இல்லை. 4 மணிக்காக திருச்சி ரீச் பண்ணிட்டோங்க. திருச்சி வர்றதுக்குள்ளேயும் நிறைய இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் கொஞ்சம் அடிச்சு போனோம், அப்போ தான் நைட்டு எருமேலி ரீச் பண்ண முடியும். வையம்பட்டி தாண்டினோடனே யாஷ் வந்து ரிசர்வ்க்கு வந்துட்டாருங்க. இங்கேவே வந்து டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கேரளாவோட தமிழ்நாட்டில் தான் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேவே டேங்க் ஃபில் பண்ணிடலாம். திண்டுக்கல்லில் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். அரௌண்ட் ஒரு 5:20க்கு வந்து திண்டுக்கல் ரீச் ஆனோம். நம்மளோட பாலா அண்ணா வந்து திண்டுக்கல்லில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க கூட டீ குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பேசிட்டு 6 மணிக்கு திண்டுக்கல்லேருந்து கிளம்புனோம். கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பமில் இருக்கோம். கம்பமில் வந்து நார்மல் ரூட் பார்த்திங்கன்னா கும்பலி போய் தான் வந்து நல்லா சபரிமலைக்கு போயிட்டுருந்தோம். பட் இப்போ வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நிறையா போகிறனால அந்த ரோடு கொஞ்சம் சின்னது. அதனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பம்லேயே இந்த நார்மல் டூரிஸ்ட் வேன் வரல, அதெல்லாம் வந்து கம்பம்லேயே வந்து கம்பமெட்டில் ரைட் எடுத்து கொஞ்சம் சுற்றி வரணும். அது கொஞ்சம் ரோடு வந்து சுற்றி வரும். ஸோ அந்த ரோட்டில் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம பைக்குனால் வந்து நம்மளை வந்து நார்மல் ரூட்லேயே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது போய் காமிக்கிறேன் பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த பக்கம் போயிடும், நம்ம வந்து எப்படி போகிறோம்.
இது வந்து ஒன் வே மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து ரெண்டுமே இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னால. ஸோ இப்போ வந்து ஏறுறதுக்கு வந்து கம்பமெட்டு வழியாக ஏறுது, அண்ட் இறங்குறது பார்த்திங்கன்னா வந்து கும்ளி வழியாக தான் வந்து இறங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம போகிற ரூட்டில் வந்து வண்டியே இருக்காது. பட் குளிர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க குளிரை பார்க்கலாம். கூடலூரில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட் ஆயிரும். கும்ளிக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்டு கும்ளிலேருந்து எரிமேலிக்கு வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரும். கம்ப்ளீட்டாக ஹில் ஜர்னி தான். லேட் நைட்டில் மார்கழி மாத குளிரில் நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அடிப்பொலியாக இருக்க போகுது. கும்ளி வந்தாச்சுங்க. கும்ளிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். இதை ஒன் வே ஆக்கியே இங்கே எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்களேன். சபரிமலைக்கு பம்பை இல்லாமல் இன்னொரு வழி இருக்குங்க. இந்த புல்மேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் கூட வந்து இந்த ரோடு தான் அது. இந்த பக்கம் கூட வந்து சபரிமலைக்கு போகலாம். இங்கேருந்து சத்திரம்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து வண்டி போகும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து நடந்து போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பம்பை வழியாக வராது, நேராக வந்து சன்னிதானத்துக்கே போயிடும். முன்னாடிலாம் அந்த சத்திரத்தையும் தாண்டி வந்து போயிட்டு இருந்துச்சு வண்டி. பட் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சத்திரம் வரைக்கும் வந்து வண்டி போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகணும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரிங்க. இந்த தேனி சைடு கம்பம் சைடு இருக்கவங்களாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. புல்மேடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து கவின்னு ஒரு பிளேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவி கூட பார்த்திங்கன்னா இது வழியாக தான் வந்து போகும். கவிக்கு வந்து ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. பைக்லலாம் போக முடியாது, வந்து காரில் போகலாம். அதுக்கு வந்து பெர்மிஷன் ஃபாரஸ்ட் கிட்ட வாங்கிட்டு போகணும். செமையாக இருக்குங்க, கவி ட்ரை பண்ணி பாருங்கள். சபரிமலைக்கு வேனில் போகிறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. நாங்கள் வேனில் போகிறப்ப கூட இந்த டைம் தான் கும்ளி வரும். கும்ளியில் ஒரு 10-11க்கு வந்து ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஹில் ட்ராவல் பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் சும்மா செம்மையாக இருக்கும். ஒரு வேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. கும்ளிலேருந்து எரிமலைக்கு போகிற வழியில் ஒரு பெரிய டவுன்னா அது வந்து முண்டக்கயம் தான். நம்ம இப்போ முண்டக்கயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். ரோடு செம்ம ஜாமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இப்படி தான் வந்து வரிசையாக வண்டி நின்றுட்டுருக்கு. நம்ம பைக்கில் வந்தனால எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த வாட்டி சபரிமலையில் இதுதாங்க ப்ராப்ளம்மு. இந்த ஜாமை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கடை கூட இல்லை. அண்ட் இது கிளியராக எப்படியும் ஒரு மினிமம் 3 மணி நேரம் ஆகும். கடை இருக்க இடத்துல பிளாக் பண்ணால் கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த இடத்துல மாட்டிட்டா ரொம்ப கஷ்டம். முண்டக்கயம் டு எரிமேலி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இப்போ வந்த மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோப் அண்டு கர்வியாக இருக்கும். அந்த கர்வியாக இருக்க ரூட்டில் சீசன் அப்போ எந்த வண்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சீசன் ஆர் இப்போ நம்மளை மாதிரி பைக்கில் வந்து அந்த ரூட்டில் போகலாம். இப்போ நம்ம அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரூட் ஆசமாக இருக்குது. நைட்னால உங்களுக்கு கிளியராக தெரியாது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வரப்போ முடிஞ்சால் காலையில் வீடியோ எடுக்கிறேன். குட் மார்னிங் மக்களே. எரிமேலி ரீச் பண்ணிட்டோம் நேற்று நைட்டு வந்து ஒரு 1 o'clock. வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீச் ஆக வந்து ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பேட்டத்தூரில் போகிறோம். அப்படியே அதெல்லாம் காமிக்கிறேன், வாங்க போகலாம். எரிமேலி வந்து சிட்டி ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பேட்டத்தூள் ரோடு சொன்னேன்ல, அது என்னென்னா கலர் கோலப்பொடிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இதில் உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து போயிட்டு கலர் கோலப்பொடி வாங்குவோம். போட்டாச்சு. ஸோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஒரு அப்படியே டான்ஸ் போட்டு பாபர் சாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம். எரிமேலியில் ஃபர்ஸ்ட் ரிச்சுவலுங்க இதுதான் வந்து பேட்டை சாஸ்தா டெம்பிள். இங்கே சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேட்டை தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் டான்ஸை.
எரிமேலியில் ஒரு செகண்ட் ரிச்சுவல்னு பார்த்தீங்கன்னா வாவர் மாஸ்க்குக்கு போகிறது. பேட்ட சாஸ்தா கோயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ரைட்லேயே வந்து வாவர் மசூதி இருக்கும். எரிமேலிக்கு வர எல்லா ஐயப்ப சாமியும் வாவர் மாஸ்க்குக்கு வராமல் போக மாட்டாங்க, நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அந்த பிரகாரத்தை சுற்றி வருவோம். ஐயப்பன் மகிழ்ச்சியை வரம் பண்ணுறப்போ வந்து வாவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. எரிமேலியில் ஒரு முக்கியமான ரிச்சுவல் இந்த பேட்டை துள்ளலுங்க. மகிழ்ச்சியை வதம் பண்ணிவிட்டு ஐயப்பன் எரிமேலி வந்தப்போ அங்கே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணனால இங்கே நம்மளும் கலர் பூசி நல்லா டான்ஸ் ஆடி அந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இது சிட்டி ஆஃப் செலிப்ரேஷன். எரிமேலியில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோ நிறைய இருக்குங்க. என்னதான் நம்ம கேமராவில் எவ்வளோ பெரிய கேமராவில் ஃபோட்டோ எடுத்தாலும் இங்கே நம்ம கூட வந்த எல்லா சாமி கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற சுகமே வந்து தனி தாங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபைனலாக வர்றதாங்க இந்த தர்மசாஸ்தா டெம்பிள். மகிழ்ச்சியை வதம் பண்ணிவிட்டு எரிமேலி ஆற்றுல குளிச்சுட்டு ஐயப்பன் இங்கே வந்தாருன்றது ஐதீகம். இந்த கோயிலுக்குள்ளே பேட்டை தொழிட்டு குளிக்காமல் விட மாட்டாங்க. நாம் இப்போ போய் ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே கோயிலுக்குள்ளே வரலாம். சரி, எரிமேலே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லிடுறேன். 4 விஷயம் கண்டிப்பாக பண்ணணுங்க. மொதல் வந்து பேட்டை துள்ளலுக்கு வந்து கலர் வாங்கி உடம்புலலாம் பூசிப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு போனோம். அங்கே சாமி கும்பிட்டு வெளியில் வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வாவர் மாஸ்க் இருக்கும். ஸோ வாவர் மாஸ்கில் போய்ட்டு வாவரை பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டை துள்ளல் ஸ்டார்ட் ஆயிரும். பேட்டை துள்ளல் பண்ணிகிட்டே அப்படியே வந்து நம்ம தர்மசாஸ்தா கோயிலுக்கு வரணும். தர்மசாஸ்தா கோயில் தான் ஃபைனலு. நீங்கள் பேட்டை துள்ளிட்டு அப்படியே அவங்கள உள்ளே விட மாட்டாங்க, குளிச்சுட்டு தான் விடணும். குளிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று கோயில்கிட்டே இருக்குது, அதில் நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து தர்மசாஸ்தாவை வந்து கும்பிடலாம். பேட்டை துள்ளி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குளிக்க போகிறோம். ஸோ ஆறு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பைக்கில் வந்தனால கொஞ்சம் ஈஸியாக போகும். இல்லாட்டி ஆற்றுல தண்ணி இருக்கான்னு வேறு என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா குளிச்சாச்சுங்க. திருப்பி இப்போது எரிமேலி போயிட்டுருக்கோம். நைட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக நிற்கிது. இப்போ நாங்கள் வரப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எரிமேலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸையுமே அலோவ் பண்ணுறது இல்லையா. ஏன்னா மும்பையில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கான். ஸோ அதனால் அங்கே கிளியர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்தே வந்து கியூ நிற்கிது. சபரிமலைக்கு வர நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற இந்த எக்ஸ்பிரஸ் ஏறி நீங்கள் செங்கனூரில் இறங்கலாம். செங்கனூரில் இறங்குனீங்க அப்படின்னா ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோடனே பஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அது நேராக வந்து பம்பை போயிடும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து வந்து பம்பைக்கு வந்து டைரக்ட் பஸ்ஸே இருக்குது. ஒரு 15 to 16 hours ஆகும். 1500 rupees அப்படின்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நேராக வந்து பம்பைக்கு போயிடும். ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செங்கனூர் வரைக்கும் 400 rupees தான். அங்கேருந்து பஸ்ஸுக்கு வந்து ஒரு 150 rupees. அப்படி இல்லாட்டி அங்கேருந்து கேப் கூட எடுத்துக்கலாம். பட் நீங்கள் எரிமேலி வரணுன்னா டைரக்ட் பஸ் வந்து சென்னையிலேருந்து எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் சென்னையிலேருந்து வரவங்க வந்து யாரும் ட்ரெயின் பஸ்ஸில் வரவங்களாம் வந்து எரிமேலி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வேனில் வரவங்க மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எரிமேலி வரணும் அப்படின்னா ஒன்று கம்பம், குமுளி வந்து குமுளிலேருந்து பார்த்தீங்கன்னா எரிமேலிக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து நிறையாவே இருக்கும். நார்மலாக வந்து பொதுவாக கன்னிசாமிலாம் ஃபஸ்ட்டு எரிமேலி வரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எரிமேலி வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கம்பம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குமுளிலேருந்து எரிமேலி வரணும். இதுதான் ஒரே ஆப்ஷனு. வேறு பஸ்ஸு டைரக்ட் பஸ்ஸோ டைரக்ட் எதுவும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருப்பேன்ற அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு 20 years வந்திருக்கேங்க சபரிமலைக்கு. பட் இந்த ஜேர்னி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து நான் ரொம்ப வருஷம் கனவு கண்டுட்டு இருந்த ஒரு ஜேர்னி. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. Until then, it's bye from Jupi and my friends. Swamiye Sharanam.